ஒவ்வொரு மனிதருக்கும் ஒன்று தான் அழகு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளுடைய கடகராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் நம்மளுடைய மனது சுத்தமாக இருந்தால் போதும், நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமாக இருந்தால் போதும், அதுதான் மிகப்பெரிய உயர்ந்த அழகு அப்படின்னு நினைப்பாங்க நம்மளுடைய கடகராசி என்பர்கள். இவங்க கடந்த ஒரு சில வாரங்களாக பார்த்திங்கன்னா மனதுக்குள்ளே ஒரு பெரிய விஷயத்தை போட்டுக்கிட்டு போராடிக்கிட்டு குழம்பிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. ஏன்னா இந்த கடகராசி என்பர்கள் கடந்த சில வாரங்களாக பார்த்திங்கன்னா மனதில் ஒரு போராட்டம், ஒரு குழப்பம், ஒரு தெளிவில்லாத ஒரு சூழல், நம்ம கரெக்டான பாதையில் போகிறோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களாவது சிறப்பாக இருக்குமா அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரிகளும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ரிலேஷன் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கடகராசி அன்பர்களுடைய மனநிலை எப்படி இருக்குன்னா, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது, யாரை நம்பினாலும் நம்மளை ஏமாற்றுறாங்களே அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்குது. ஒரு விரக்தி மனப்பான்மையில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு தான் சொல்லலாம். எவ்வளோ உழைச்சாலும் முன்னுக்கு வர முடியல, அடுத்தவங்களுக்கு ஏதோ உழைக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது அப்படிங்கிற ஒரு மனநிலையில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏற்றமும் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஏமாற்றம் கூட ஒரு விதத்தில் உங்களுக்கு ஏற்றமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். எந்த விஷயத்துக்காக வாட்டி வதங்கி போயிருந்தீங்களோ இந்த காலகட்டத்தில் அந்த விஷயத்துக்காக ஒரு வெற்றி, ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியான பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா மாறும். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் சந்திரன் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமான இடத்துல இருக்கிறார். உங்களுடைய மனோதைரியத்தை அதிகப்படுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறார். சின்ன விஷயத்துக்கு கூட பெருசாக நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்த அந்த தாழ்வு மனப்பான்மை கொஞ்சம் மாறும். மனதுடத்தோடு ஒவ்வொரு விஷயத்திலும் இறங்குவீங்க. எதிர்காலத்தை பற்றியே ஒரு விதமான பயம் இருந்தது இல்லையா? ஒரு சிலருக்கெல்லாம் தூக்கமே வந்திருக்காது. இரவு படுத்தா கூட என்னடா நம்ம எதிர்காலம் இப்படியே போயிருமா, ஏதாவது முன்னேற்றம் வராதா அப்படிங்கிற மாதிரி கவலையில் இருந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய சோதனை காலம் கொஞ்சம் கொஞ்சமாக வருகின்ற நாட்களில் சாதனை காலமாக மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியனும் புதன் சுக்கிரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. சூரியன் அப்படிங்கிறது தலைமை பொறுப்பை கொடுக்கக்கூடியவர். புதன் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தையும் உங்களுடைய அறிவு கூர்மையை அதிகப்படுத்துகிற இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். ஏன்னா வித்யாகாரகன் யோகமான இடத்துல வந்து அமரும்போது கட்டாயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாமையும் தெளிவாக சிந்திப்பீங்க. ஏன்னா மனதில் ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது தெளிவாக சிந்திக்க முடியாது, மைண்டு வேலை செய்யாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் தெளிவாக சிந்திப்பீங்க. அதோடு கூட வித்யாகாரகனோடு சேர்ந்து யோகக்காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறதுனால தனவரவு ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அது உங்களுடைய குடும்பத்துலேயும் சரி, நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி, சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட மும்முரமாக இறப்பீங்க. உங்களுடைய உழைப்பு அதிகமாக போடுவீங்க. கவலைப்பட்ட காலம் இனி மாறப்போகுது. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். விதியோட விளையாட்டு ஒரு முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். வருகின்ற நாட்களில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். தாய் உள்ளம் கொண்ட உங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து விளக்கமாக பார்க்கலாம். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கடகராசி என்பர்களை பொறுத்தவரைக்கும் ஒரு ராசியிலேயே குரு பகவான் இருக்கிறது மிகப்பெரிய ப்ளஸ் நம்மளுடைய கடகராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அதோடு கூட 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதும் மிகப்பெரிய யோகம் அப்படின்னே சொல்லலாம். ராசிகள்லேயே மற்ற ராசிகளை விட ஒரு பாசமான ராசி, உள்ளுணர்வு அதிகம் நிறைந்த ஒரு ராசி அப்படின்னா நம்மளுடைய கடகராசி என்பது தான். அடிப்பட்ட பறவை மாதிரி நிறைய கஷ்டங்களையும் இன்னல்களையும் அனுபவிச்சுட்டு இருந்திருப்பீங்க கடந்த சில நாட்களாக. ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்ய போய் ஏமாற்றங்களை நிறைய சந்திச்சிருப்பீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு அங்கீகாரம், உங்களுடைய உழைப்புக்கு உங்களுடைய பாசத்துக்கேற்ற நல்ல ஒரு உரிமை, ஒரு உள்ளுணர்வு வந்து சந்தோஷம் படுற மாதிரி மகிழ்ச்சி படுற மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள்லாம் இந்த
காலகட்டத்தில் நடக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். எவ்வளோ தடைகள் வந்தாலும் இந்த காலகட்டத்தில் முழு மூச்சோடு இறங்கி உங்களுடைய பிடிவாதத்தெல்லாம் விட்டுட்டு விடாமுயற்சியோடு நீங்கள் இறங்குனீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். நன்றி மறவாத நிறைய நல்ல குணங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நண்பர்களாகவோ அல்லது உறவுகளாகவோ வந்து இணையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்குன்னு இந்த காலகட்டம் ஒரு யோகமான ஒரு கிரக அமைப்பு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். சின்ன சின்ன உதவிக்கு கூட ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும், ஒரு பாராட்டு கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய உள் மனது ஏங்கி இருக்கும். ஆனால் அந்த அங்கீகாரமும் பாராட்டும் கடந்த சில நாட்களாக வந்து உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு அங்கீகாரம்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக தொழில் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப யோகமான காலகட்டம். இந்த மந்த நிலை கொஞ்சம் மாறும். வியாபாரத்தில் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. வேலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய புதிய முயற்சிக்கு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். குடும்ப உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலையில் பளு இருந்தாலும் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு சில சாதகமான சூழல், ஒரு சிலருக்கு இடமாற்றம், ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரையில் நம்மளுடைய கடகராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்து இருக்கிறதுனால பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. நீண்ட நாளாக எந்த காரியம் இழுபறியாக இருந்துச்சோ அந்த காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பழைய வண்டி வாகனத்தை மாற்றிட்டு புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த ஈகோ பிரச்சனை இதெல்லாம் மறைந்து ஒரு அந்யோன்யம், ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போவீங்க. நல்ல ஒரு ஒற்றுமை நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வீட்டில் கூட வருகின்ற நாட்களாக குறிப்பாக அந்த ஆவணி முடியறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி உங்களுடைய வீட்டில் ஒரு மங்கள யோசை கேட்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கடகராசி என்பவர்களை பொறுத்தவரையும் கடந்த சில நாட்களாக மன அழுத்தத்துக்கும் ஒரு சில குழப்பத்துக்கும் உள்ளானக்கூடிய உங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா அந்த மன அழுத்தம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகும். உஷ்ணம் சம்பந்தமான பிரச்சனையினால் பாதிக்கப்பட்டு இருந்த கடகராசி என்பவர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாமே வருகின்ற நாட்களில் சரியாகும். உணவு வழக்கங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. வெளி உணவுகளை வந்து கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்போது செப்டம்பர் 15, 16, 17ஆம் தேதியெல்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதற்கு முன்னாடி வந்து சந்திராஷ்டமம் எதுவும் இல்லை. இந்த சந்திராஷ்டமம் நாட்களில் முக்கியமான முடிவுகள் எதுவும் எடுக்க வேண்டாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா ஏதாவது ஒரு மகிழ்ச்சி தர மாதிரி, சந்தோஷம் தர மாதிரி இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு ஒரு காவலராக, அதாவது மகா சக்தியாக இருந்து உங்களை காப்பாற்றுவாங்க. அதனால் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்கள் எந்த விஷயத்தில் இறங்குனீங்கனாலும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட வந்து கலந்து ஆலோசித்து முக்கியமான முடிவுகள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். திங்கக்கிழமை தோறும் சாந்த சொரூபமாக இருக்கக்கூடிய அம்மனை வழிபட்டுடுவாங்க. அம்மன் கோவிலுக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டுடுவாங்க. மனதில் குழப்பத்தோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு மனதில் ஒரு தெளிவு கிடைக்கும். அந்த குழப்பத்துக்கு நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். மனக்குழப்பத்துக்கோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு மன அமைதி கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான பரிகாரமாக இது அமையும். அதனால் திங்கக்கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு நெய் தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. பௌர்ணமி அன்னைக்கு உங்களுடைய குலதெய்வம் ஒரு பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா பௌர்ணமி நாட்களில் போய் தேங்காய் தீபம் ஒரு 9 தேங்காய் தீபம் போட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டுட்டு வாங்க. சிவபெருமானுக்கு பால் அபிஷேகத்துக்கு தேவையான அந்த பால் வாங்கி கொடுங்க. உங்ககிட்ட பேசுகிறவங்க எல்லாருமே அந்த வெள்ளை உள்ளத்தோடு உங்ககிட்ட பேசுவாங்க. அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கடகராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக எந்த சந்தேகம் இருந்ததுனாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பொதுவாக கடகராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா
ஒரு தாய் உணர்வோடு எல்லாருக்கிட்டையும் பழகுவாங்க. ரொம்ப நெருங்கி பழகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு பிரியறதுக்கு மனசே வராது. அப்படி பிரிந்தால் வருத்தப்படுற மாதிரி ஒரு சூழல்லாம் ஏற்படும். ஏன்னா கடகராசி அப்படிங்கிறது மேலோட்டமாக பழகக்கூடிய ஒரு ராசி இல்லை. ரொம்ப நெருங்கி பழகுவாங்க. உள்ளுணர்வு அதிகம் உள்ள ஒரு ராசி தான் இந்த கடகராசி. அதனால தான் தாய் பாசத்துக்கு நிகரான ஒரு பாசத்தை கொடுக்கக்கூடியவங்க அப்படின்னு இந்த கடகராசி என்பர்களை சொல்கிறோம். மற்ற எந்த ராசிக்காரங்களும் இவங்களுக்கு நிகராக வந்து அந்த அன்பு, தாய் உள்ளம் இதெல்லாம் வராது. ஆனால் நம்மளுடைய கடகராசி என்பர்களுக்கு அந்த தாய் உள்ளம் அதிகமாக வரும். ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த தாய் உள்ளத்தோடு பார்த்து செயல்படக்கூடியவங்களாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க. உங்களுடைய வீட்டில் உங்களுடைய உறவுகள் வகையில் கூட யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களும் இந்த மாதிரி தான் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. யாருடைய மனதையும் வந்து புண்படுத்தாமல் பேசுவாங்க. அதே நேரத்தில் எந்த ஒரு விஷயத்தில் வெளியில் சொல்லணுன்னாலும் டக்குன்னு வெளியில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம், சத்தம் போட்டு பேசுகிறது, சத்தம் போட்டு சிரிக்கிறத கூட அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது. இந்த மாதிரி சின்ன விஷயத்த கூட ஒரு பய உணர்வோடு இருப்பாங்க. ஏன்னா உங்களுடைய ராசி சின்னம் பார்த்திங்கன்னா நண்டு எப்படி தனக்கு ஒரு ஆபத்து வருது, தனக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா தனக்குள்ளேயே தன்னுடைய ஐம்புலன்களையும் அடக்கிக்குதோ அது மாதிரி தான் இவங்க வந்து வெளியில் வந்து பார்க்குறதுக்கு மனோதிடம் உள்ள ஒரு நபராக தெரிந்தாலும் கூட இவங்களுக்கு உள்ளுணர்வு அதிகமாக இருக்கும்போது கொஞ்சம் கூச்ச சுபாவம், டக்குன்னு வெளியில் அந்த வார்த்தைகளை விட முடியாத ஒரு சூழல் இதெல்லாம் இவங்களுக்கு இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய உறவுகள் வகையிலையும் இந்த மாதிரி யாராவது கடகராசி என்பர்கள் இருக்காங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்டில் தெரிவிங்க. தேங்க்யூ.